இவர்களுக்கும் எப்பொழுதும் மூளைக்கு வேலை கொடுத்து கொண்டே இருப்பாங்க. அதுதான் இவர்களுடைய ப்ளஸ் பாயிண்ட். பிளான் செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த பிளான் பக்கத்தில் வரும்போது மைண்டு டைவர்ட் ஆகும். அது இவர்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட். ஒரு வட்டத்துக்குள் இவர்கள் எப்பொழுதும் சிக்குவதில்லை. பட் தே வில் அட்ஜஸ்ட். எப்பொழுதும் ஒரு துடுக்குத்தனமாகவும் ஒரு உல்லாசமாகவும் இருக்கக்கூடியது, ஒரு இளமையாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பது, ஒரு ஸ்பீடாக இருப்பது, விறுவிறுப்பாக செயல்படக்கூடிய அமைப்பு, கலைகளில் நல்ல தேர்ச்சி என்பதெல்லாம் இவர்களிடம் இயற்கையாகவே உண்டு. சமூக ஊடகங்கள், இந்த ஃபினான்ஷியல் ஏரியாஸு, நான் சொன்ன மாதிரி இந்த மீடியேஷன், கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட, ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட தொழில்களெல்லாம் நம்ம இவர்களை பார்க்க முடியும். இறுதியில் புத்திசாலித்தனத்தை வைத்து வெல்வது என்பதுதான் இவர்களுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட். யாரையும் எதிர்பார்ப்பதில்லை, எல்லாவற்றையும் தனதாக்கி கொள்ளக்கூடிய ஆற்றல் என்பது இவர்களிடம் உண்டு. அதிக வேகம், இந்த அதிக வேகம் என்பது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஆனால் நிறைய நேரங்களில் அது மைனஸ் பாயிண்ட் ஆகிடும். ஒரு நேரத்தில் நான் ஒரு வேலையை தான் செய்ய முடியும், 4-5 வேலையை ஒன்றா என் மேலே சுமத்திக்கிட்டா எல்லாத்தையும் பாதியில் விட வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். இந்த வேகத்தினால் இவர்களுக்கு நிறைய லாஸ் என்பது ஏற்படும்.